பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினமொரு லோக சுவாத்தின் மூலமாக தான் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கால வேளையிலே புதிய வார்த்தைகளை கர்த்தர் நம்மை தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய நாள், உலக மகளிர் தின நாளாக இருப்பதனால் மகளிர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு மகளிர் பற்றி சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கடைசி பகுதி, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிற ஒரு எஸ்தர் ராணியை குறித்து இங்கே வாசிக்கிறோம். அருமையான இந்த கால வேளையிலே தேவன் நம்மோடு இடைப்படுகிற காரியம் என்ன என்றால், இந்த மகளிர் தின நாளிலே, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, இன்றைக்கு ஒரு மகளிர் பாருங்க. இந்த மகளிரை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். அந்த ஏற்ற துணை இன்றைக்கு வரையிலும் அந்த ஏற்ற துணையாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். சோதரர், மகளிர் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, அன்றைக்கு 127 நாடுகளை அரசாண்ட அகஸ்வேரோ ராஜாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் வாசிக்கிறோம். எல்லா நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். எல்லா நாட்டு மக்களும் அந்த நாட்டில் இருந்தாங்க. ஒரு கூட்ட மக்கள் இஸ்ரவேலர் யூதர்கள் அங்கே அவர்கள் அடிமைகளாயிருந்தார்கள். அப்போ இந்த யூதர்கள் எல்லாம் பரம்பி இருக்கிறத பார்க்க, அந்த அவர்களுடைய செய்கைகள் காரியங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். இதனால அந்த மக்களுக்கு பிடிக்காம அந்த ராஜ அரண்மனையில் ஆமான் என்கிற இவர்களை என்ன செய்தான் அப்படின்னா, இவங்களை ஒரே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் அவங்கள சர்வ சங்காரம் பண்ணணும்னு நினைச்சு திட்டம் போட்டுட்டே இருந்தான். இந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு எந்த விதத்தில் யாராலும் முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்க நாட்களில் தான் இங்கே இந்த ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த அகஸ்வேர் ராஜாவுக்கு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத ஸ்திரீ தான் எஸ்தர். அந்த எஸ்தர் கூட யாரா இருந்தாலும் சரி, இந்த ராஜாவை பார்க்க போகணும்னு அவர் செய்யணும், அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். செங்கோலை நீட்டுவார். அது நீட்டின பிறகு தொட்டா தான் அது நமக்கு விமர்சனம் உண்டு. செங்கோலை நீட்டலைன்னா அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்ட நாட்கள்ல எப்படி ராஜாவை பார்க்கறது? ராஜாவை பார்க்க முடியாது, ஜனங்களை அழிஞ்சிருவாங்க. எல்லாம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மகளிர் பாருங்க, மகளிர் என்று சொல்லும்போது இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல துணையைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு நம்ம அப்ரிசியேஷன் பண்றது கிடையாது. ஆனால் அவர்கள் செய்கிற வேலை இந்த உலகத்தை அநேக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா பைபிள்ல படிக்கிறோம். அநேக ஸ்திரீகள் பற்றி படிக்கிறோம். எல்லா ஸ்திரீகளும் கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமையா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை முதல்ல பார்க்க போன உயிர்த்தெழுந்த இயேசு பார்த்தது ஒரு ஸ்திரீ தான். பாருங்க, இந்த நாட்கள் அருமையானுள்ளே நாம வாசிக்கிற இந்த எஸ்தர் என்கிற ராஜாத்தி ஒரு வார்த்தை சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவிட்ட நான் போறேன், நான் போய் அவரை மீட் பண்ண போறேன், என் ஜனங்களுக்காக நான் போவேன். போன பொழுது அவர் என்ன சொன்னாலும் பாருங்க, செங்கோலை நீட்டாம விட்டுட்டு நான் மரித்தா கூட நான் பரவாயில்ல. ஏன்னா என் ஜனங்களுக்காக நான் மரிக்க தயாரா இருக்கிறேன். அதுக்கு முன்பாக நீங்க எனக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க, அல்லும் பகலும் ஜோம் பண்ணுங்க, நானும் ஜோம் பண்ணுவேன், என் தாதிமாரும் ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணி நான் போவோம். கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொன்னார். அதே போலதான் அங்கே போனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போகும்பொழுது அந்த ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த ஒரு எஸ்தர் மூலமாக, இந்த எஸ்தர் ராஜாத்தி மூலமாக பாருங்க, எஸ்தர்கிட்ட கேட்குறான், எஸ்தரே உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்குறான். நான் உனக்கு என்ன செய்யணும், ஏன் வந்த, உனக்கு ராஜ்யத்தின் பாதி கேட்டாலும் கொடுப்பேன். பாருங்க, அவர் ராஜ்யத்துக்காக அங்கே போகல, ராஜ்யத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களுக்காக அவர் போகல, அந்த ராஜ்ய பாரத்துக்காக அவர் போகல, ஜனங்களுடைய உயிருக்காக போயிருக்கிறார். என் உயிரும் என் ஜனங்களின் உயிரும் வேணும்னு தான் போயிருக்கிறார். சோதரம். அதனால நாட்கள் அருமையானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு எஸ்தர் நான் செத்தாலும் சாகிறேன்னு போனது போல இன்றைக்கு அநேக ஸ்திரீகள் அதைத்தான் செய்கிறாங்க. தன் குடும்பத்தை நடத்துகிற ஸ்திரீகள் உண்டு. அநேக குடும்பங்களில் புருஷனை விட்டுட்டு போயிடுறாங்க, புருஷன் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறாங்க. அங்கே இடத்துலலாம் இந்த ஸ்திரீகள் தான் வேலை செய்கிறாங்க. ஸ்திரீகள் குடும்பத்தை கவனிக்கிறார்கள், பிள்ளைகளை கவனிக்கிறார்கள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற நாட்களில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் கூட இருக்கிறார். கர்த்தர் அவர் மூலமாய் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல இல்ல, அந்த நாளில அதைத்தான் செய்தார். இந்த நாட்களில் யோசனை பண்ணணும், கர்த்தர் நம்மை கொண்டு ஏதாய் செய்ய விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ராணியை போல் ஆண்டவரே
நான் வருகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்காக வருகிறேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தால் உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். ஒருவன் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியும். ராஜாவே சொல்றான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அந்த காரியத்தை செய்தான். கடைசியில் பார்க்கும்போது அந்த சதி முறியடிக்கப்பட்டது. அந்த ஆமானின் திட்டம் முறியடிக்கப்பட்டது. இது அந்த யூதர்களை கொல்லுகிற அந்த மொத்தமாக கொல்லுகிற அந்த காரியம் முறியடிக்கப்பட்டது. ஆனால் முறியடிக்கப்பட்டது, அதற்கு விரோதமாக இன்னொரு சட்டம் போடப்பட்டது. ஏன்னா அவங்க சொன்னதை ராஜா முத்திரை வச்சுட்டா மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இந்த கிரியைகள் எல்லாம் அடுத்த அதிகாரத்தில் வாசிங்கன்னா, ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போயிட்டு கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பித்தார், கர்த்தர் பேச ஆரம்பித்தார். காரணம், ஒரே ஒரு மனுஷன் ஒரு துணிந்த ஒரு காரியம். நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்காக நான் பேசுவேன், என் ஜனத்துக்காக நான் போவேன் என்று சொல்லி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதனால அந்த ஜனங்கள் காக்கப்பட்டாங்க. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நான் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியத்தை செய்ய இன்னைக்கு என்ன செய்ய மகளிர் தினத்தில் இந்த ஆயுளை செய்ய விரும்புகிறீங்களா? ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, உங்கள் குடும்பங்களை காப்பாற்றுங்க, உங்கள் ஜனங்களை காப்பாற்றுங்க, உங்களுக்கு கிராமத்தை காப்பாற்றுங்க, உங்கள் சுற்றி இருக்கிற மக்களை காப்பாற்றும்படி கர்த்தருக்காக ஜனத்துக்காக கர்த்தர் பார்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொள்ளுவார். இப்படிப்பட்ட இப்படிப்பட்டதான ஒரு சாக்ரிஃபைஸில் உள்ளம் கொண்ட மக்களை கர்த்தர் நாட்களில் வைத்திருக்கிறதுனால தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நாட்களில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். ஆண்டவரே, தேசராணியை போல நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்கிறேன். அந்த ஒரு வாழ்க்கை, அதன் மூலமாய் ஆண்டவரே தன் உயிரை பணையை வைத்து ஜனங்களை காப்பாற்றின எஸ்தரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவளுக்கு மூலமாய் செய்த அற்புதம் இன்னைக்கு இந்த எங்கள் மூலமாய், எங்களுடைய மகளிர் மூலமாய், இன்னும் இருக்கிற அநேக சகோதரிகள் மூலமாய் நீ செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். அற்புதங்களை செய்ய நாமத்தை மையப்படுத்தும் இந்த ஆண்டவரே நாளில் கூட எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறோம். ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபைகளை மறைத்துக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த மகளிர் ஆற்றில் எல்லா மகளிர் தினத்தில் உங்களை எல்லாரையும் மனம் வாழ்த்துகிறோம். எஸ்தரை போல மாறுங்கள், அநேக ஆசீர்வாதமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். இன்னும் ஒரு லோக சாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தாவே எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன், உம்முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, வருகைக்காக காத்திருக்கிறேன். உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன், உம்முகத்தை பார்க்க